காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், கனவும் நனவும் நிலையாகும். இன்னைக்கு நம்ம தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா, பனை அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி அந்த சொல் வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் புணர்ச்சிகளுக்கு உட்படுது அப்படின்றத பார்க்க போறோம். அந்த விதியை பாருங்க. நன்னூலார் சொல்லக்கூடிய விதி, பனை முன் கொடிவரின் மிகழும். பனை முன் கொடிவரின் மிகழும். இப்போ பனைன்ற சொல்லுக்கு அடுத்து கொடின்றது வருது. அப்படின்னா என்ன ஆகும்னா மிகும், வல்லினம் மிகும். எப்படின்னா பனை பிளஸ் கொடி என்ன ஆகும்னா பனை கொடி, இந்த மாதிரி மாறும். அடுத்தது வழிவரின், வருமொழியில உங்களுக்கு வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இங்க நிலைமொழியில் இருக்கக்கூடிய என்னது போயிடும், இந்த நையை பிரிச்சீங்கன்னா இன்னு கூட்டல் ஐ, ஐயானது போயிடும். ஐயானது போயிட்டு இதுக்கு பதிலாக என்ன வரும்னா ஆ அப்படின்ற எழுத்து வரும். ஆங்கிற எழுத்து வந்துச்சுன்னா என்னவா மாறும், உங்களுக்கு பண பிளஸ் காயின்றது வரும். அதாவது வல்லின எழுத்து வந்துச்சுன்னா, வருமொழியில வல்லின எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய இன் பிளஸ் ஐல ஐ போயிட்டு என்ன வந்துரும்னா ஆ வந்துடும். அப்ப ஆ வந்துச்சுன்னா எப்படி வரும், பண பிளஸ் காய். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னா உறழ்வும். அப்படின்னா நிலைமொழி வருமொழிக்கு ஏத்த மாதிரி எப்படியா மாறும் அப்படின்னா காவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டலா. அப்ப இக்குக்கு என்னமான எழுத்து எது வரும்னா இங்கு. அப்ப எப்படி வரும், பனங்காய். அப்போ கொடின்ற சொல் வந்துச்சுன்னா டைரக்டா வல்லினம் மிகுந்துரும். அதே இது உங்களுக்கு வல்லின எழுத்தா வருது, வல்லின எழுத்துக்கள்ல வருதுன்னா கொடியும் டைரக்டா வந்துச்சுன்னா இக்குன்றதை நம்ம போட்டுக்கலாம். அதாவது பனை பிளஸ் கொடி வரும்போது நம்ம டைரக்டா இக்கு போட்டுக்கலாம். வல்லின எழுத்தா வரும்போது இங்க ஐ கெட்டு ஆவா மாறி வருமொழிக்கு எழுத்துக்கு ஏற்ற மாதிரி என்னவா மாறும்னா இங்கா மாறும். அடுத்து லாஸ்ட் ரூல் பாருங்க, அட்டு உரின் ஐ கெட்டு அந்நீழ்வும் வேற்றுமை. அதாவது அட்டுன்ற சொல், பனைன்ற சொல்லுக்கு அட்டுன்ற சொல் வரும் பொழுது, பனைங்கிறதுக்கு அட்டுன்றது வரும் பொழுது எப்படி மாறும்னா அதே மாதிரியே இன் பிளஸ் ஐல எது கெட்டு போயிரும்னா ஐ போயிரும். அட்டுன்ற சொல் பனையோடு சேரும் போது ஐ போயிரும். ஐ போனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஐ கெட்டு அந்நீழ்வுமாம் கொடுத்துருக்காங்களா. அப்ப இங்க ஆங்கிறது என்னவா மாறும்னா ஆ அப்படிங்கிறது மாறுச்சுங்களா. அப்ப எப்படி வரும், இப்ப இன்னு கூட்டல் இங்க ஆண் மாறிச்சுன்னா எப்படி வரும், இன்னு கூட்டல் ஆனா பனாட்டு அப்படின்றது மாறும். சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கீங்கன்னா, பனை கொடின்னு வந்துச்சுன்னா டைரக்டா வல்லினம் மிகுந்துரும். அதே இது வல்லின எழுத்துக்களா வருதுன்னா எது கெடும்னா ஐ கெடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது ஆவா மாறும். அப்ப பணன்றது மாறிடும். அதுக்கப்புறம் வருமொழி எழுத்துக்கு ஏற்ப இன எழுத்துக்களா வந்துடும். நெக்ஸ்ட் அட்டுன்ற சொல்ல உணரும் போது எப்படி ஆகும்னா ஐ கெட்டு அந்த அட்டுன்றது ஆவா மாறிடும். அப்ப என்னவா மாறிடும்னா இங்க பனாட்டு அப்படின்னு மாறிடும். இது போல தகவலை இன்னும் நம்ம நிறைய சீரீஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.